ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். நம்ம போன பதிவில் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அப்போது இந்த காதலிச்சு பேரண்ட்ஸ்க்கு சொல்லாமல், அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் அந்த காதலை மறைச்சிட்டு ஓடி போகக்கூடிய காதலர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த விஷயங்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இதில் 2 விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று அவங்க அப்படியெல்லாம் செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அப்பா அம்மாவுக்கு தெரியாமல், இந்த யாருக்கும் சொல்லாமல் நம்ம திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்க மாட்டாங்க. ஆனால் வேறு வழி இல்லாமல் அந்த மாதிரி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த ஜாதக நிலை அப்படின்றது வேறு. ஆனால் பர்பஸாக இதை சொன்னால் நம்ம வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, எப்படியும் இந்த பையன் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க, அந்த பொண்ணுன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க, அதனால் இந்த விஷயத்தை நம்மளே முடிவெடுத்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் சொல்லாமல் செய்கிறவங்க ஒரு விதம். இந்த மாதிரி 2 கேட்டகரி இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம இந்த கேட்டகரி எடுத்துக்கலாம். முதல்ல யாருக்கும் சொல்லாமல் காதலிக்கிறோம், உடனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை, அந்த பையன் கூட வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை. அந்த ஆசையில் இது வெளியே தெரிஞ்சது அப்படின்னா நம்மளை சேர விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கூட அவங்க 2 பேரும் முடிவு பண்ணி நம்ம எதுவும் வெளியே சொல்ல வேண்டாம், நம்ம பாட்டுக்கு திருமணம் பண்ணி வாழ ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா அந்த ஜாதக நிலை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லக்ன பாவம் மிக சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது லக்ன பாவம் 4, 6, 8, 12 அந்த மாதிரியான தொடர்புகள் தான் லக்னம் வச்சுருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ன பாவம் 4ஆம் பாவத்தை தொடர்பு கொள்வது. அதாவது தான் என்ன ஆசைப்படணுமோ அது கிடைச்சே ஆகணும். ஓகேங்களா? யார்கிட்டையாவது சொன்னால் அது கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி 4ஆம் பாவ தொடர்பு லக்னத்துக்கு இருக்கும்போது அப்படி யோசிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் 6ஆம் பாவம் லக்னத்தோட தொடர்பில் இருக்குது அப்படின்னா நான் நினச்சது நடக்கணும். ஓகேங்களா? அடுத்த அம்மா அப்பாவுக்கு அது ஒரு அசிங்கத்தை கொடுத்துருமே, கூட பிறந்தவங்க நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும், நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டானா இந்த ஊரில் ஊர் உலகமெல்லாம் என்ன சொல்லும், அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் கிடையாது. நான் நினச்சது நடக்கணும், எனக்கு என்ன வேணுமோ அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறது 6ஆம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ். 6 பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறது. 4ஆம் பாவம் அப்படிங்கிறது பிடிவாதம், 6ஆம் பாவம் அப்படின்றது எனக்கு தேவையானதை நான் செஞ்சுக்குவேன், அடுத்தவங்களை பற்றி நான் கவலையே பட மாட்டேன் அப்படின்னு சுயநலமாக இருக்கிறது. ஓகேங்களா? அதே போல் 8, 12 தொடர்பு அப்படின்னு சொல்லி வரும்போது, அதாவது லக்ன பாவம் 8ஆம் பாவத்தோட ஏதோ ஒரு வகையில் தொடர்பாக இருக்கிறது, 12ஆம் பாவத்தோடையும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பாக இருக்கிறது தான் 8, 12 தொடர்பு அப்படின்னு சொல்கிறது. அப்படி 8, 12ஆம் பாவங்கள் தொடர்பில் இருக்கும்போது 8ஆம் பாவம் அப்படின்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்களோ அதுக்கு எதிர்மறையாக யோசிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் லவ் பண்ணுறவங்க என்ன நினைப்பாங்க, நல்லபடியாக லக்னம் இருந்தது அப்படின்னா அவங்க வீட்டில் சொல்லி அப்பா அம்மா சொல்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறமா முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இல்லை அப்படி நம்ம பண்ணுறது தப்பு, நாங்கள் எவ்வளோ நாளாலும் வெயிட் பண்ணுறோம், நீங்கள் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாமல் எதிர்மறையாக யோசிப்பாங்க. அவங்களுக்கு எதுக்கு சொல்லணும், யாருக்கு தெரியப்படுத்தணும், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என் கூட நீ வாழ போகிற, வா நம்ம 2 பேரும் போய் திருமணம் பண்ணிட்டு வாழலாம், இல்லை திருமணம் இல்லாமல் கூட வாழலாம், அந்த மாதிரி அவங்களே எதிர்மறையான முடிவுகளை 8ஆம் பாவம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் 12ஆம் பாவம் அப்படின்னு சொன்னால் 12ஆம் பாவம் என்ன யோசிக்கும் அப்படின்னா, எதுக்கு ஒருத்தருக்கு தெரியப்படுத்தணும், ரகசியமாக செஞ்சுக்கலாம் விஷயங்களை. இந்த பொண்ணை நம்ம கூட்டிகிட்டு போய் திருமணம் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் திருமணம் நடந்துருதுல்ல, அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் வந்தால் எங்கள் திருமணம் ஆனதுக்கப்புறம் எப்படி பிரிக்க முடியும்? என் கூட அந்த பொண்ணு வாழ்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் யார் கூட்டிகிட்டு போவாங்க அந்த பொண்ணை? என் கூட தானே இருக்கும். அதனால் சத்தமில்லாமல் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் அவங்க பேரண்ட்ஸும் சரி, வேறு வழி இல்லாமல் நம்ம பேரண்ட்ஸும் சரி ஒத்துட்டு தானே ஆகணும். அதனால் யார் எதை பற்றி கவலை இல்லை, இப்படி தான் ரகசியமாக சில விஷயங்கள், எனக்கு தேவையான விஷயங்களை நான் செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறது 12ஆம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி லக்னத்தில் 4, 6, 8, 12 அந்த மாதிரி பாவத்தொடர்புகள் இருக்கும்போது அவங்க இஷ்டத்துக்கு முடிவுகளை எடுத்துருவாங்க. அது தப்பா
தப்பா தப்பு இல்லையா, செய்யலாமா செய்யக்கூடாதா, எதை பற்றியும் அவங்க கவலையே படமாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அவங்களுக்கு அந்த விஷயங்கள் நடந்துடும். லக்னம் அப்படி இருக்கா ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி சத்தம் இல்லாமல் ஓடி போய் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு முதல் விஷயம் சகிப்புத்தன்மை அப்படின்ற விஷயம் இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சகிப்புத்தன்மை அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லக்னத்தில் 6ஆம் பாவம் இருக்கிறதும் புதன் அப்படின்ற கிரகம் 6ஆம் பாவத்தை வச்சுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிற விஷயம் இருக்கவே இருக்காது. அவசரம், எல்லா விதத்திலும் எல்லா வகையிலையும் அவசரப்படுவாங்க. அவசரமான முடிவுகளை எடுத்து அவங்க வாழ்க்கையவே அவங்க கெடுத்துக்கிறவங்க இந்த புதனும் லக்னமும் 6ஆம் பாவ தொடர்பில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தைரியம் அப்படின்ற விஷயம் இல்லாதவங்க. அதாவது என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமாக நிற்க முடியாமல் பயந்து போய் என்ன ஆயிடுமோ, நம்ம இந்த காதல் வாழ்க்கைக்குள்ளே ஈடுபடணும் அப்படின்னா யாராவது அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருவாங்களோ, யாராவது இந்த பொண்ணை நம்மக்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோ, இந்த பையனை நம்மக்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து அந்த பயத்தின் வெளிப்பாடாக ஏதோ ஒரு தப்பு பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி பயக்கணும் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் 8-12ஆம் பாவங்களை வச்சுருக்கோம். அதாவது செவ்வாய் கெட்டு போச்சு அப்படின்னா அந்த ஜாதகர்களுக்கு எப்போவுமே பய உணர்வு அப்படின்றது வந்துடும். ஓகேங்களா? அது ஒன்று. அதே போல் லக்னத்துலேயும் 8-12 இருக்கும்போது கண்டிப்பாக இவங்க தப்பான முடிவுகளை தான் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது சரி நம்ம யாருக்கும் சொல்லாமல் ஓடிப்பு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவை எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் சூரியன் 8-12 அப்படின்னு வச்சுக்கோங்க. லக்னமும் 8-12 இருக்குது, சூரியன் அந்த ஜாதகத்தில் 8-12 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களும் அப்படி தான் ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் சத்தம் இல்லாமல் வேலையை முடிச்சிடணும், வெளியே தெரிஞ்சால் நம்மளை இந்த விஷயத்தை செய்ய ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கெட்ட சூரியன் 8-12 அப்படின்னு வரும்போது அந்த சூரியன் கெட்டு போயிருக்கும். அந்த கெட்டு போன சூரியன் இருக்கிற ஜாதகர்கள் லக்னமும் கெட்டு சூரியனும் கெட்டு இருக்கும்போது இந்த வேலையை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எல்லாம் முடிஞ்சு இன்னொரு கிரகநிலையும் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கேது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேது 8-12ஆம் பாவங்களை வச்சுருந்தது அப்படின்னா ரகசியமாக எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்தாது ஃப்ரெண்ட்ஸ். ரகசியமாக வச்சுக்கணும், அதுவும் யாருக்குமே தெரியக்கூடாது. அவங்க சொல்கிறதே காலையில் நேரத்தில் யாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி 3 மணிக்கு வா, ஓகேங்களா, அந்த நேரத்தில் ஒரு வண்டி பிடிச்சி நம்ம கிளம்பி போயிடலாம், யாருனாலையும் நம்ம எங்கே போனோன்னு சொல்லி கண்டுபிடிக்கவே முடியாது. அதுவும் ரொம்ப தூரமான இடத்துக்கு போயிடலாம், இந்த இடத்துக்கு அவங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்க கூட மாட்டாங்க. அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு யாருக்குமே தெரியாமல் மிக மிக ரகசியமான ஒரு இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண வைக்கிறது கேது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே போல் இன்னொரு கிரகம், அந்த கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் ராகு. அவர் என்ன பண்ணுவார்னா, அதாவது குருட்டு தைரியம்னு சொல்லுவாங்கள்ல, செவ்வாய் கெட்டு போனால் தைரியமே இல்லாமல் ஒரு தப்பு பண்ணுறது. ராகு கெட்டு போயிருந்தது அப்படின்னா என்னையவன் என்ன செய்ய முடியும், யாரும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, ஓகேயா, நீ வா என் கூட, என்னை மீறி உன்னை யார் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு இல்லாத தைரியத்தை கொடுத்து, அதே போல் லக்னமும் 8-12 இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி இல்லாத தைரியத்தை கொடுத்து 4, 6, 8, 12 அந்த மாதிரி லக்னம் இருக்கும். அவங்கள இந்த ராகு இல்லாத தைரியத்தை கொடுத்து அவங்கள கிளப்பி கூட்டிகிட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தப்பு பண்ணுறது அப்படின்னு பண்ணியாச்சுன்னா இத்தனை கிரகங்களும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இந்த காம ஆசைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்காக இந்த பொண்ணை அடைஞ்சே தீரணும், அந்த பையன் கூட தான் வாழ்ந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுகள் எடுக்க வைக்கிறதும் சுக்கிரன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சுக்கிரன் ரொம்ப நல்லா இருந்தாலும், சுக்கிரன் 5, 9 அப்படின்னு சொல்லி மிக சிறப்பாக இருந்தாலும் அது அந்த வேலையை செய்ய வைக்கும். சுக்கிரன் கெட்டு போயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, 8-12 அப்படின்னு கெட்டு போயிருந்தது அப்படின்னாலும் சுக்கிரன் அந்த வேலையை செய்ய வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது எல்லாம் முடிஞ்சு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன், அதாவது மனோகாரகனான சந்திரன் கெட்டு போயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சந்திரன் 8-12, லக்னம் 8-12, அல்லது அந்த சந்திரனே லக்ன பாவத்துக்கு 8-12 இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு யோசனை அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது. காதலிச்சிட்டோம்,
கல்யாணம் பண்ணிவிட்டு வாழ ஆரம்பிக்க வேண்டியது தானே. எதுக்கு யாருக்காக வெயிட் பண்ணணும்? உனக்கு அக்கா இருப்பாங்க, அவங்களுக்கு திருமணமாகாமல் இருக்கும், எனக்கு தங்கச்சி இருக்கும், அவளுக்கு திருமணமாகாமல் இருக்கும், இவங்களுக்காகவே நம்ம பார்த்துட்டு இருந்தால் நம்ம எப்போ வாழ்கிறது, வா போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி சந்திரன் கெட்டு போயிருந்தது அப்படின்னா அந்த விஷயங்கள் தான் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பல கிரகங்கள் கூட்டு வேலை செஞ்சும் இந்த விஷயங்கள் செய்யும். இந்த ஜாதகங்களில் தனிப்பட்ட ஒவ்வொரு கிரகங்கள் கெட்டு போயிருந்தாலும் லக்னம் கெட்டு போயிருக்கும் பட்சத்தில் இந்த வேலையை செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை எல்லாமே துல்லியமாக பார்த்து நம்ம இந்த ஜாதகர்கள் இந்த மாதிரி வேலை செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் கணிக்க முடியும். நீங்கள் ஜாதகங்கள் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இந்த மாதிரி ஜாதக நிலைகள் இருக்கா அப்படின்னு பார்த்து இதை தெரிஞ்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.